உங்கள் வீட்டு கிச்சனுக்கு நீங்கள் சிம்னி வாங்கிட்டீங்களா? சிம்னி வாங்கிட்டு எங்கே ஹோல்ஸ் போடுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்களா? இல்லைனா ஓட்ட போட்டால் பில்டிங் எதாவது ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு பயம் இருக்கா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு லைவாக ஒரு வீட்டுக்கு போயிட்டு கஸ்டமர் என்ன சிம்னி மாடல் வச்சுருக்காங்க, அவங்க கிச்சன் எங்கே இருக்குது, அவங்க அடுப்பு எங்கே வச்சு யூஸ் பண்ண போகிறாங்க, அவங்க சிம்னி எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க, அந்த பில்டிங்கில் எங்கே ஹோல்ஸ் போட்டால் சேஃபாக இருக்கும் அப்படின்றத லைவாக நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுதாங்க கஸ்டமர் வச்சுருக்க சிம்னி மாடல். இது பேர் பார்த்தீங்கன்னா ஹூட் கோமட் போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஹூட் கோமட். இது 2 ஃபீட் சிம்னி. இது ஆட்டோ கிளீனர் ஃபேபர் பிராண்டோடது. இந்த பாருங்க, ஹீட் க்ளீன் டெக்னாலஜி இருக்குது இதில். அதுக்கப்புறம் ஜெஸ்டர் கண்ட்ரோல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது பிஎல்டிசி மோட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நாய்ஸும் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு கஸ்டமர் எங்கே சிம்னி வச்சு யூஸ் பண்ண போகிறாங்கன்றது காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல தான் வரும். இங்கே பார்த்திங்கன்னா குக்கிங் ரேஞ்ச் யூஸ் பண்ணுவாங்க. அடுப்பில் நிறையா ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்துருப்பீங்க, குக்கிங் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. நான் ஆக்சுவலாக அடுப்பு ஃபஸ்ட்டு இங்கே வரும்னு நினச்சேன். ஏன்னா இந்த கேஸ் ஹோல்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ இங்கே வராது. அடுப்பு இங்கே தான் வரும். இப்போ உங்களுக்கு எங்கே ஹோல் வரும் அப்படின்றத கரெக்டாக காட்டுறேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டேன், இருந்தாலும் காட்டுறேன். இப்போ கஸ்டமர் வச்சுருக்க சிம்னிக்கு ஸோ இங்கே ஆல்ரெடி லைன் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. ஸோ இந்த ஸ்பேஸுக்கு நடுவில் சென்ட்ரு பண்ணிவிட்டு, சென்ட்ரு பண்ணோம்னா உங்களுக்கு 30 அதான் ஆல்மோஸ்ட் ஒரு 12 இன்ச் வருது. இதே தான் சென்ட்ரு. ஸோ இந்த மாடல் சிம்னிக்கு பார்த்திங்கன்னா பைப் மாற்றடம் அந்த ஹூடுக்கு சென்ட்ரு லெஃப்ட்டில் வரும். ஸோ அதனால் சென்ட்ரு லெஃப்ட்டுக்கும் போது நம்ம சென்டரை போடாமல் லெஃப்ட்டில் போடணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கிரானைட்லேருந்து பார்த்திங்கன்னா 55 இன்ச்சஸ் அபோவில் வரணும். அதாவது ஹோல்ஸோட பாட்டம் 55ல் ஸ்டார்ட் ஆகி 61.5 இல்லைனா 62ல் முடியணும். ஸோ அதனால் மெஷர் பண்ணி பார்த்ததுக்கு ஹோல்ஸ் இந்த இடத்துல தான் வருது. ஆனால் நம்ம இங்கே பார்த்திங்கன்னா காலம், பீம், பில்லர் எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த லைன் எலக்ட்ரிக்கல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் வரும். ஸோ அது பிரிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுதான் நான் கொஞ்சம் மேலே மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல தான் ஹோலே வரும். இங்கே பாருங்கள், பீம் இங்கே இருக்குது, இங்கே ஹோல் வரும். ஸோ இங்கே ஹோல் போட்டுட்டோன்னா சிம்னி இங்கே ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா பைப் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டெடியாக அப்படி அப்படியே இப்படி போயிடும். இதுதான் பேக் என்ட்ரி. இதே எக்ஸாஸ்ட் ஃபேன் ஹோல்ஸ் இங்கே இருக்குது. சிம்னி இந்த இடத்துல மாட்டி இப்படி திருப்பணும்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இடத்துல போச்சுன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது பெரிய சைஸு 10 இன்ச் டயா வரும். சரிங்களா? இப்போ நான் எதில் கோர் கட்டிங் பண்ண போகிறேன்னா இதில் தாங்க பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா ட்ரில்லிங் மிஷின் தான். இது 26 mm. இது ப்ளஸ் பார்த்திங்கன்னா சென்ட்ரு பிட்டு பாயிண்ட் சிசல் இருக்கும். இது 8 mm ட்ரில் பிட்டு, சாரி 10 mm நினைக்கிறேன், 10 mm ட்ரில் பிட்டு. இது ஃபேஸ் மாஸ்க் நான் யூஸ் பண்ணுறது. சரிங்களா? இது என்ன பண்ணுவோன்னா அந்த ப்ளஸ் மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன்ல, அதில் இதை வச்சு ட்ரில் பண்ணிவிட்டு இந்த சென்ட்ரோட அதில் மாட்டிட்டு இந்த ட்ரில்லிங் மிஷினில் இதை கனெக்ட் பண்ணி இந்த ராடை இப்படி வச்சு நான் ஹோல் போட்டுறேன். ஸோ ஹோல் போட்டு முடியும் போது உங்களுக்கு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹோல் போடும் போதும் காட்டுறேன். ஸோ தண்ணி, ஆங்கர் பாஸ்டர் அதெல்லாம் எதுவுமே வராது. ஒரு 15 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஸோ கிளைண்ட் ஒரு 5 மினிட்ஸில் வரேன்னு இருக்காங்க. ஸோ அவங்க வந்தோடனே உங்களுக்கு ஃபுல்லாக எல்லா டீட்டெயிலாக உங்களுக்கு ஹோல் போடும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா?
கரெக்டாக 12 நிமிஷத்தில் ஹோல் போட்டாச்சு. இதுதான் அந்த ஹோலு. ஸ்விம்மிங்கை ஃபிக்ஸ் பண்ணி பைப் வந்து மேலே ரன் பண்ணிடுவாங்க. இதோட பேக் சைடில் எதுவுமே இல்லை, காட்டன் பாருங்க. அதாவது பிவிசி பைப்பில் எதுவும் இருக்காது.